வணக்கம். இப்போது கேஸ்கட் வள மையத்தில் வந்து குழந்தைங்களோட ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குன்றத வந்து இப்போது பார்க்கலாம். ஸோ குழந்தைங்க வந்து முதல்ல வந்து கேஸ்கட்டுக்கு வரும்போது அறிமுகம் வந்து படுத்தும். மற்ற குழந்தைகிட்ட வர குழந்தையோட பேர் சொல்லி மற்ற எல்லா குழந்தைங்களோட பேரெல்லாம் சொல்லி அறிமுகப்படுத்துவோம். ஏன்னா அந்த அறிமுகம் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த குழந்தை வந்து மற்ற குழந்தைகிட்ட போய் பேசும்போது பேர் சொல்லி பேசுறது. இப்போ பெரிய குழந்தைங்களா இருந்தால் பேர் சொல்லி உங்கள் அண்ணா இல்லை அக்கா அந்த மாதிரி வார்த்தைங்களெல்லாம் வந்து நாங்கள் பயன்படுத்துவோம். அந்த குழந்தைங்களாம் வந்து பேசும்போது அந்த மாதிரி வார்த்தைங்களை வந்து பயன்படுத்தி பேசுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து தினசரி வாழ்க்கை பயிற்சி வேலைப்பாடுகள் தான் நிறைய வந்து காமிப்போம். ஏன் அப்படி காமிக்கிறோம் அப்படின்னா, இந்த தினசரி வாழ்க்கை பயிற்சி வேலைப்பாடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து பார்த்து பழக்கப்பட்டவங்களாக இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் போகிற இடத்துல இது மாதிரி நிறைய வந்து அவங்க பார்த்து வந்து பழக்கப்பட்ட வேலைப்பாடுகளாக இருக்கிறதுனால ஆரம்பத்தில் வந்து அந்த அத்தகைய வேலைப்பாடுகள் தான் நாங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுப்போம். ஸோ அப்படி கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து அந்த வேலைப்பாடு மேலே அதிக ஈடுபாடு கொண்டு வந்து வேலையை வந்து செய்வாங்க. ஸோ அந்த வேலைங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு வெளிப்படையான ஒரு புரிதலை வந்து குழந்தைங்களுக்கு வந்து உண்டாகும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு ஒரு குவலில் வந்து தானியங்கள் இருக்குது அப்படின்னா அதை வந்து பரிமாற்றம் செய்யவங்க. ஸோ அது நேரடியாக வந்து என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து குழந்தைங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் வந்து குழந்தைங்க வந்து அந்த அத்தகைய வேலைப்பாட்டில் வந்து ரொம்ப ஈடுபாட்டோடு இருப்பாங்க. ஸோ பொதுவாக வந்து இந்த தினசரி வாழ்க்கை பயிற்சி வேலைப்பாட்டில் வந்து சில உள்ளார்ந்த நோக்கங்களும் இருக்கும். ஸோ எல்லா வேலைப்பாட்டிலையும் பார்த்திங்கன்னா இது வந்து டைரெக்டாக வந்து அடுத்தடுத்த வேலைப்பாடுகள் செய்யும்போது இந்த வேலைப்பாடுகள் மூலமாக அவங்களுக்கு வந்து அந்த வேலைப்பாடு செய்யறதுக்கு வந்து ஒரு உதவிகரமாக இருக்கும். ஸோ உதாரணத்துக்கு இப்போ ஒரு முன்ன சொன்ன மாதிரி தானிய பரிமாற்ற வேலைப்பாடு செய்கிறாங்க அப்படின்னா அது செய்யறது வெளிப்படையான நோக்கம் வந்து தானியங்களை வந்து பரிமாற்றம் செய்யணும் அப்படிங்கிறது. ஸோ உள்ளார்ந்த நோக்கமும் அதுக்கு நிறையா இருக்குது. ஸோ கோஆர்டினேஷன் ஆஃப் மூமெண்ட்ஸ் சொல்லுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் இருக்குது. ஸோ கான்சன்ட்ரேஷன் இருக்குது. ஸோ இந்த மூணு இல்லை அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கை மணிக்கட்டுங்களாம் வந்து விரல்களாம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். ஸோ கோஆர்டினேஷன் மூமெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ போரிங் கிரைன்ஸை பண்ணுறாங்க அப்படின்னா குழந்தைங்க அது பண்ணுறதுக்கு வந்து நமக்கு இப்போ கண்ணை பார்க்கும். ஸோ மூளை வந்து என்ன வேலை பார்க்கணும் அப்படின்றத வந்து சொல்லும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கையை வந்து வேலை பார்க்கும். ஸோ அந்த கை மூளை கண்ணுக்கு இருக்க அந்த கனெக்டிவிட்டி கோஆர்டினேஷன் மூமெண்ட் அது வந்து இந்த வேலை செய்யும் போது வந்து சிறப்பாக வந்து செயல்படும். ஸோ அதே மாதிரி கான்சன்ட்ரேஷன் அது ரொம்ப முக்கியம். குழந்தைங்க வந்து வேலை பார்க்குறது கான்சன்ட்ரேஷனோட வேலை பார்க்கணும். அதில் ஏதாச்சும் மாறுது இல்லை கவன சிதறல் இருக்குது அப்படின்னா அந்த வேலை வந்து முழுமை பெறாது. அந்த வேலையை வந்து சரிவர செய்ய முடியாது. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். நாம் வந்து கவனத்தோடு வேலை பார்க்குறது அப்படின்றது. இப்போ நிறைய குழந்தைங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் வந்து அந்த கவன சிதறல் நிறைய இருக்கும். ஸோ ஒரு வேலை எடுத்தாங்கன்னா அந்த வேலை வந்து எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து புரிதல் வந்து ஆரம்பத்தில் குழந்தைங்களுக்கு இருக்காது. இது காரணம் வந்து வீட்டில் வந்து பழக்கப்படுத்துது. வீட்டில் வந்து அடிக்கடி செல்ஃபோன் யூஸ் பண்ணுறது இல்லை டிவி பார்க்குறது இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து குழந்தைங்க வந்து கண்டினியூவாக பண்ணுறதுனால வீட்டில் இங்கே வந்து அதை ஃபாலோ பண்ணுவாங்க குழந்தைங்க. எடுத்தால் ஒரு பொருளை எடுத்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை, தூக்கி போடுறது இல்லை, சத்தம் போடுறது, டிஸ்டர்ப் பண்ணுறது இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். காரணம் வந்து அவங்க வந்து அந்த வேலையில் வந்து ஈடுபாட்டோடு செய்ய முடியாமல் அந்த கவன சிதறல் நிறைய இருக்கிறதுனால. இதுதான் நாங்கள் பேரண்ட்ஸுக்கிட்ட வந்து அடிக்கடி சொல்கிற விஷயம். வீட்டில் வந்து டிவி பார்க்குறதோ இல்லை மொபைல் யூஸ் பண்ணுறத வந்து குழந்தைங்க முன்னாடியே தவிர்க்கணும் அப்படிங்கிறது. பொதுவாக வந்து டிவியே வீட்டில் இருக்கக்கூடாது, டெலிவிஷனே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நாங்கள் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட அடிக்கடி சொல்கிற விஷயம். ஏன்னா டெலிவிஷன் பார்க்கறதுனால கவன சிதறல் குழந்தைங்களுக்கு நிறைய இருக்கும். அது இங்கே நிறைய நாங்கள் பார்க்குறோம் வர குழந்தைங்க கிட்ட. சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனத்தோடு வேலை பார்ப்பாங்க. 1.5 மணி நேரம்னா கூட கண்டினியூவாக வந்து ஒரே வேலையில் வந்து குழந்தைங்க வந்து உட்காருவாங்க. ஏன்னா பெரியவங்களாலே வந்து ஒரு வேலை பார்க்கும்போது ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து கவனம் வந்து மாறும். ஆனால் ஒரு குழந்தை ஒரு 1.5 மணி நேரம் வரைக்கும் ஒரே ஒர்க்கில் வந்து உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து பண்ணுறது அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு சவாலான ஒரு விஷயம். அந்த குழந்தைங்க வந்து பண்ணும் அது மாதிரி. அது ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா சுதந்திரமாக வேலை பார்க்குறது குழந்தைங்க. நாங்கள் இங்கே வந்து குழந்தைங்களுக்கு வந்து
இதுதான் செய்யணும், இந்த நேரத்தில் செய்யணும், இவ்வளோ நேரம் தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை. ஸோ குழந்தைங்களுக்கு சில வேலைகள் காமிப்போம். அந்த வேலைகளை வந்து குழந்தைங்க எவ்வளோ நேரம் எப்போனாலும் செய்யலாம், எவ்வளோ நேரம் வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சுதந்திரத்தன்மை குழந்தைங்களுக்கு வந்து நாங்கள் முழுமையாக இங்கே கொடுக்குறோம். ஸோ குழந்தைங்களாம் வந்து அவங்களுக்கு தேவையான வேலைகளை வந்து அவங்களே வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ எவ்வளோ நேரம் வேணும்னாலும் எந்த இடத்துல வேலை பார்க்கணுன்னாலும் அவங்களே வந்து எல்லாமே வந்து அவங்களோட முடிவாக தான் இருக்கும். ஸோ நான் இந்த வேலை பார்க்க போகிறேன் இப்போ அப்படின்னா அது அவங்களோட முடிவு தான். இவ்வளோ நேரம் வேலை பார்க்க போகிறோன்றது தான் அவங்களோட முடிவு தான். ஸோ அதில் வந்து இவ்வளோ நேரம்னா வேலை பார்க்கணும், இந்த வேலைலாம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு நிபந்தனையும் குழந்தைங்களுக்கு இல்லை. ஃபுல் அதாவது முழு சுதந்திரம் வந்து நாங்கள் வந்து குழந்தைங்களுக்கு இங்கே கொடுக்குறோம். ஸோ இதுதான் இப்போ குழந்தைங்க வந்து அவங்களுக்கு தேவையானதை வந்து அவங்களே வந்து தேர்ந்தெடுத்து அவங்க அதில் ஈடுபடுறது, இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஃப்ரீடம் எவ்வளோ கொடுக்குறோம் அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக தான் இருக்கும். ஏன்னா எல்லாரும் வந்து இந்த ஃப்ரீடம் வந்து குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்களான்றது தெரியல. ஆனால் நம்ம கேஸ்கேட்டில் வந்து குழந்தைங்களுக்கான இந்த ஃப்ரீடம் வந்து கொடுக்குறோம். ஸோ நம்ம கவனத்தை பற்றி முன்னாடியே சொன்னோம். ஸோ கவனத்தோடு எப்படி வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது நிறைய பேரண்ட் வந்து குழந்தைங்கக்கிட்ட வந்து பொறுமை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன் பொறுமை இல்லை அப்படிங்கிறத வந்து அதான் பெரியவங்களோட நிலையிலேருந்து குழந்தைங்கள பார்க்குறது. அப்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா வந்து குழந்தைங்க என்ன செய்கிறாங்க, என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத வந்து புரிஞ்சிக்காமல் நம்ம இப்படி தான் குழந்தைங்க மேலே தான் வந்து குறை சொல்கிற மாதிரி இருக்கும். முதல்ல வந்து குழந்தைங்களோட எண்ணங்கள், அவங்களுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறத வந்து நாம் வந்து அவங்க நிலையில் போய் வந்து யோசிக்க ஆரம்பிக்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்றத காது கொடுத்து கேட்க ஆரம்பிக்கணும். பொதுவாக வந்து குழந்தைங்க வந்து எல்லா வேலையுமே வந்து சிறப்பாக பெரியவங்களை விட சிறப்பாக பண்ணக்கூடிய அந்த மன தைரியம் வந்து குழந்தைங்களுக்கு எப்பயுமே இருக்கும். ஸோ அதுக்கான வாய்ப்புகள் வந்து பெரியவங்க கொடுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 வயசு குழந்தை வந்து கத்தி வச்சு காய்கறி வெட்டும், கத்திரிக்கோலை வச்சு காய்கறிங்களாம் துண்டிக்கும். ஸோ இவ்வளோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரியவங்களாம் கத்தி வச்சு வேலை பார்க்குறதுக்கு பெரியவங்களாம் கொஞ்சம் கஷ்டப்படுற சூழ்நிலை இருக்கும். ஆனால் குழந்தைங்க 2 வயசு குழந்தைங்க வந்து இந்த வேலையெல்லாம் வந்து அசால்ட்டாக பண்ணுவாங்க. காரணம் என்னன்னா நம்ம குழந்தைங்க மேலே வைக்கிற அந்த ஒரு நம்பிக்கை. ஸோ வீட்லேயும் வந்து பெரியவங்க வந்து குழந்தைங்களுக்கான சில வேலைகளை கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து வீட்டில் வந்து கத்துறது, இல்லை ஓடுறது, பொருளுங்களாம் தூக்கி போகிறது, இது மாதிரி விஷயங்களால் வந்து அவாய்ட் பண்ண முடியும் நம்மளால். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா புலன் சார்ந்த வேலைப்பாடுகள். புலன் சார்ந்த வேலைப்பாடுகள்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஐப்புலன்களுக்கு சம்மந்தமான எல்லா வேலையுமே இருக்கும். சுவை உணர்வதற்கான சில வேலைப்பாடுகள் நாங்கள் வச்சுருக்கோம் இங்கே. அதே மாதிரி அதிக சத்தம் இல்லை குறைந்த சத்தம், ஸோ சத்தத்தை வந்து எப்படி வந்து குழந்தைங்க வந்து அனலைஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கான அதுக்கான ஆக்டிவிட்டீஸ் நிறைய அங்கே இருக்கும். ஸோ கலர்ஸ் எவ்வளோ இங்கே இருக்குது, ஸோ எவ்வளோ கலர்ஸ் இருக்குன்றது அந்த கலர் பேருங்களாலும் குழந்தைங்க வந்து கற்றுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாமெண்ட்ரி. ஸோ ஜாமெண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஜாமெண்ட்ரியில் நிறைய ஷேப்ஸ் இருக்குது. ஸோ ட்ரையாங்கிள்ஸில் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 9 ஷேப்ஸ் இருக்கும். ஸோ அதோட ஷேப்ஸ் நேமெல்லாம் கற்றுப்பாங்க. அதே மாதிரி பாட்னி. ஸோ பாட்னியில் வந்து லீப் ஷேப்பெல்லாம் கற்றுப்பாங்க குழந்தைங்க. ஜாகிரஃபி. ஸோ புவியியலில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பசில் ஆரம்பித்து தமிழ்நாடு பசில் வரைக்கும் நம்ம கேஸ்கட் சென்டரில் வச்சுருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா பசில்ஸாக தான் இருக்கும். ஸோ எடுத்து திரும்ப வந்து செட் பண்ணுற மாதிரியான ஒரு அமைப்பில் தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கன்னங்கள் பேர் கற்றுப்பாங்க குழந்தைங்க. கன்னங்கள் ஆரம்பித்து தமிழ்நாடு வரைக்கும் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் பேருங்க எல்லாமே வந்து கற்றுப்பாங்க. இப்போ ஏசியா கண்ட்ரிலலாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து ஏசியா கண்ட்ரியில் இருக்கிற ஏசியாவில் இருக்கிற நிறைய கண்ட்ரிஸ் பேரெல்லாம் வந்து குழந்தைங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி ஏசியா கண்ட்ரியில் இருக்கிற அந்த ஃப்ளாகெல்லாம் வந்து குழந்தைங்க வந்து கற்றுப்பாங்க. ஸோ புவியில் பொறுத்த வரைக்கும் குழந்தைங்க ரொம்ப வந்து அட்வான்ஸாக இருப்பாங்க. மொழியில் வந்து குழந்தைங்களுக்கு நாங்கள் ஆரம்பத்தில் கொடுக்குறது வந்து சவுண்ட் கேம் கொடுப்போம். ஸோ ஒரு பொருளை வந்து காமிச்சு அந்த பொருளோட பேர் சொல்லி ஆரம்பத்தில் வந்து என்ன சத்தம் கேட்குது, கடைசியில் என்ன சத்தம் கேட்குது, நடுவில் ஏதாச்சும் சத்தம் கேட்குதா, அப்படி அந்த ஒரு பொருளை வர சத்தங்கள் எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு கேட்குதா அப்படிங்கிற மாதிரி முதல்ல சத்தங்கள் விளையாட்டு வந்து நிறையா கொடுப்போம் குழந்தைங்களுக்கு. நிறைய பேசுவோம் குழந்தைங்கிட்ட, நிறைய பேசுறது, பாட்டு பாடுறது, கதை சொல்கிறது, இது மாதிரி வந்து நிறைய வந்து குழந்தைங்களை வந்து பேச வைக்கிறதுக்கு நாங்கள் நிறைய வந்து முயற்சி செஞ்சுட்டே இருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய படங்கள் அடங்கிய பையங்களாக நிறைய இருக்கும். ஸோ பூக்கள் அடங்கிய ஒரு இது இருக்கும், பழங்கள்,
காய்கறிகள், வாகனங்கள், ஸோ இது மாதிரி வந்து நிறைய பிக்சர்ஸ் இருக்கும். ஸோ அதோட பேருங்களெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு காமிப்போம். ஸோ அதெல்லாம் வந்து குழந்தைங்க வந்து ஈஸியாக வந்து லேர்ன் பண்ணிப்பாங்க. ஸோ கொடுக்குறது வந்து தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுமே கொடுப்போம். ஸோ ரெண்டுலேயுமே வந்து குழந்தைங்க வந்து அழகாக வந்து கற்றுப்பாங்க. மோஸ்ட்லி வந்து குழந்தைங்களை வந்து பேச தான் நாங்கள் வந்து முதல்ல வந்து ஊக்குவிப்போம். ஸோ குழந்தைங்க வந்து பேசணும். ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு அவங்களோட எண்ணங்களை வந்து புரிஞ்சதுக்கு நாங்கள் வந்து முயற்சி பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சத்தங்கள் கொடுக்க ஆரம்பிப்போம். இப்போது பேரண்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க ஏபிசிடி வந்து குழந்தை கற்றுக்கல அப்படின்ட்டு. அவங்களுக்கு ஏன் கற்றுக்கல, ஏன் ஏபிசிடி நம்ம கொடுக்கலன்றதுக்கான ரீசன் அவங்களுக்கு வந்து முன்னாடியே சொல்லுவோம். ஸோ நாங்கள் வந்து ஏபிசிடியாக கொடுக்காம அதோட சத்தங்களாக கொடுப்போம். முதல்ல வந்து இப்போ ஏ இருக்குன்னா ஏவோட சத்தம் என்ன அப்படிங்கிறத வருடி நாங்கள் சொல்லுவோம். ஸோ அது சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த ஏவோட சத்தம் வந்து ஆன்னு சொல்கிறோன்னா அந்த ஆவில் வர வார்த்தைங்க எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து குழந்தைங்களுக்கு முன்னாடியே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அறிமுகப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அந்த சத்தத்தை எடுத்து நாங்கள் வருடி காமிச்சு ஸோ அதை வந்து குழந்தைங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்தும். இதே மாதிரி தான் வந்து எல்லா சத்தங்களும் வந்து குழந்தைங்களுக்கு அறிமுகப்படுத்தும். இப்போ எல்லா சத்தங்களும் வந்து குழந்தைங்க தெரிஞ்சுக்கினாங்க அப்படின்னும் போது அந்த சத்தங்களை வச்சு ஏதாவது ஒரு சின்ன சின்ன வார்த்தைங்க, ஒரு 3 எழுத்து வர மாதிரியான வார்த்தைங்க, 2 எழுத்து வர மாதிரியான சின்ன சின்ன வார்த்தைங்களாம் வந்து குழந்தைங்க கிட்ட வந்து சொல்ல ஆரம்பிப்போம். ஸோ அந்த வார்த்தைங்களை சொல்லி அந்த வார்த்தையில் வர சத்தங்களெல்லாம் வந்து குழந்தைங்களாம் கேட்போம். ஸோ அதெல்லாம் கரெக்டாக வரும்போது அவங்க வந்து எப்படி எழுதணும், ஒரு வார்த்தையை வந்து எப்படி எழுதணும் அப்படிங்கிறத வந்து நம்ம காமிக்க ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் அதே மாதிரி ரைட்டிங் அதே மாதிரி தான் வரும். ஸோ குழந்தைங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லி அந்த வார்த்தையில் என்னெல்லாம் சத்தம் வருதோ அதெல்லாம் எழுத ஆரம்பிப்பாங்க. ஸோ எழுதுறதுக்கு தேவையான எல்லா மெட்டீரியலும் வந்து நம்ம கேஸ்கேட்டில் வந்து வச்சுருக்கோம். ஸோ இப்படி தான் தமிழ், இங்கிலீஷை வந்து இது மாதிரி தான் நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ நிறைய பேரண்ட்டோட கம்ப்ளைண்ட்டு என்னவாக இருக்கும் அப்படின்னா குழந்தைங்க வந்து வீட்டில் அடங்காமல் இருக்காங்க, எந்த பொருளும் வந்து பாதுகாப்பாக வந்து வச்சுக்க மாட்டுறாங்க, தூக்கி போடுறாங்கல்ல, உடைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. சார் நாங்கள் சொல்கிற விஷயம் என்னென்னா வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கான வேலைங்களை குழந்தைங்களை செய்ய வைக்கிறீங்களான்ற கேள்வி தான் கேட்போம் குழந்தைங்க பேரண்ட்டுக்கிட்ட. ஸோ அது அந்த கேள்விக்கு வந்து அவங்ககிட்ட பதில் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா குழந்தைகிட்ட கூட தான் குழந்தைங்க வந்து இப்போ தண்ணியில் வேலை பார்க்கணும் குழந்தைங்க ஆசைப்படுது அப்படின்னா அதுக்கான ஒரு சூழலை வந்து பேரண்ட் வந்து வீட்டில் செஞ்சு கொடுக்குறதில்ல. காரணம் கேட்டால் தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணுவாங்க, இல்லை கீழே ஊற்றுறாங்க, இல்லை நனைஞ்சிட்றாங்க, இது மாதிரி காரணங்கள் நிறைய சொல்லுவாங்க. சரி, அதுதான் குழந்தைங்களுக்கான வேலையை வந்து குழந்தைங்களை செய்ய வச்சோம் அப்படின்னாக்க ஸோ அது வந்து மாறும். அதுதான் குழந்தைங்களாம் விரும்புகிறாங்க, என்னுடைய வேலையை வந்து நான் செய்கிறேன் அப்படிங்கிறது தான். அதுக்கான வாய்ப்பு வந்து பேரண்ட் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது நாங்கள் இதை தான் திரும்ப திரும்ப பேரண்ட்டுக்கிட்ட சொல்கிற விஷயம். ஸோ அவங்க வேலையை வந்து அவங்கள செய்ய வைங்க, கூடுமான வரைக்கும் நீங்கள்லாம் என்னெல்லாம் வேலை செய்கிறீங்களோ அந்த வேலையில் அவங்கள ஈடுபடுத்திக்கோங்க அப்படின்றது தான் சொல்கிறோம். ஸோ இதை நிறைய பேரண்ட் வந்து ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறமா சொல்கிறாங்க, நான் இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்கேன், ஸோ இதுலலாம் வந்து மாற்றங்கள் வந்திருக்கு, இப்போ நான் ஏதாச்சும் வேலை செஞ்சேன்னா அவங்க என் கூட வந்து வேலை செய்கிறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க, காய்கறி வெட்டி தராங்க, இல்லை துணி காய போடுறாங்க, பாத்திரங்கள்லாம் கழுவுறாங்க, எனக்கு உதவி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான நிறைய மாற்றங்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரி லாங்குவேஜ். ஸோ ஆரம்பத்தில் குழந்தைங்க வந்து வெவ்வேறு பகுதியிலேருந்து வரதுனால ஒவ்வொரு குழந்தைங்களும் வந்து பேசுகிற விதங்கள் வந்து வெவ்வேறு மாதிரியே இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த வார்த்தைகளாம் கூட சில தவறான வார்த்தைகளாம் கூட குழந்தைங்க வந்து பயன்படுத்துவாங்க. இது வந்து அது அவங்க அந்த சூழல் அப்படி, அவங்க இருந்த சூழல் அப்படி, அந்த இடத்துல பேசின வார்த்தைங்க வந்து ஏன்னா குழந்தைங்க வந்து குழந்தையோட மனசை வந்து பஞ்சு மாதிரி சொல்லுவாங்க. ஸோ பஞ்சு வந்து நல்ல தண்ணியில் போட்டாலும் தண்ணியை உறிஞ்சும், இல்லை சாக்கடையில் போட்டாலும் சாக்கடை உறிஞ்சும். ஸோ குழந்தைங்களோட மனசு அப்படி தான். நம்ம ஆரம்பத்தில் வந்து குழந்தைங்களுக்கு என்ன கொடுக்குறோமோ அதை தான் வந்து அப்சர்வ் பண்ணுவோம் குழந்தைங்க. ஸோ அதே தான் நாம் வந்து எவ்வளோ விஷயம் நல்ல விஷயங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியுமோ அந்த விஷயத்தை வந்து கொடுக்கணும் அப்படின்றத நாங்கள் சொல்லுவோம். ஸோ லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் குழந்தைகிட்ட வந்து நிறைய அதாவது மாறுபட்ட வார்த்தைங்கள்லாம் நிறையா இருக்கும். இங்கே வந்த வாட்டிக்கு நம்ம என்ன எப்படி பேசணும், என்ன மாதிரி வார்த்தைங்களெல்லாம் பயன்படுத்தணும், ஸோ பெரியவங்களாக இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட நம்ம என்ன சொல்லி பேசணும், சின்னவங்களுக்கு வந்து நம்ம எப்படி பேசணும், சின்னவங்ககிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி நாங்கள் தொடர்ச்சியாக வந்து அவங்களுக்கு பேசுவதற்கான வந்து வாய்ப்புகளெல்லாம் கொடுப்போம். நாமளும் வந்து அதை ஃபாலோ பண்ணுவோம். பெரியவங்களாகிய நாங்களும் வந்து குழந்தைகிட்ட எப்படி பேசணும் அப்படின்ட்டு எந்த குழந்தையும் வந்து எந்த சூழ்நிலையும் அதட்டி பேசுகிறதோ, இல்லை கத்தி பேசுகிறதோ, இல்லை வாடான்றதோ,
இந்த மாதிரியான ஒரு தவறான வார்த்தைகளாக நம்ம பயன்படுத்தும். சின்ன குழந்தையாக இருக்கட்டும், பெரிய குழந்தை, எல்லா குழந்தைங்களும் வாங்க போங்க, ஸோ அந்த மரியாதையான வார்த்தைகளை தான் பயன்படுத்தும். இப்போ நம்மளை பார்த்து குழந்தைங்க பேசுறதுனால, பழகிறதுனால, வளர்றதுனால ஸோ நம்ம என்ன பேசணும் அப்படிங்கிறத வந்து கவனமாக பேசணும். குழந்தைங்களும் அதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இதை தான் வந்து பேரண்ட்டுக்கிட்டே நம்ம சொல்கிறோம். ஸோ நீங்கள் பேசும்போது குழந்தைங்கிட்ட கூடுமான வரைக்கும் மரியாதையான வார்த்தைகளை பேசுங்க, சத்தம் இல்லாமல் அமைதியாக பேசுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறோம். நிறைய பேரண்ட்ஸ் வந்து அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அவங்களும் சொல்லியிருக்காங்க, சார் நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், ஸோ இதெல்லாம் மாறி இருக்குது, ஸோ இப்போ வந்து நல்லா அழகாக பேசுகிறாங்க, சேட்டை பண்ணுறது வந்து குறைஞ்சிருக்கு, ஹெல்ப் பண்ணுறாங்க, வேலை பார்க்குறாங்க, அது மாதிரிலாம் வந்து நிறைய சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கேருந்து வெளியில் போன குழந்தைங்க, ஸோ வேறு பள்ளிக்கூடம் போன குழந்தைங்க, ஸோ அவங்களோட ஃபீட்பேக்கும் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கேருந்து போன குழந்தைங்க பார்த்திங்கன்னா நல்லா படிக்கிறாங்க, ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறாங்க, கிளாஸ்லேயே டாப்பாக இருக்காங்க. ஸோ அவங்க பேசுகிற விதங்களெல்லாம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. எங்களை டீச்சர்ஸ் கூப்பிட்டு எங்களை வந்து பாராட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி குழந்தைங்க எங்கே இருந்தாங்க, எங்கே படித்தாங்க, ரொம்ப அருமையாக இருக்காங்க குழந்தைங்க, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க. இது மாதிரி விஷயங்களால் ஹேண்ட் ரைட்டிங்காக இருக்கட்டும், இல்லை ரீடிங்காக இருக்கட்டும், எல்லாம் வந்து மற்ற குழந்தைங்கள விட இங்கிருந்து போன குழந்தைங்களோட அந்த டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படின்ட்டு பேரண்ட் வந்து நிறைய வந்து என்கிட்ட வந்து பகிர்ந்துக்கிறாங்க. இது வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி. ஏன்னா நம்ம இதுக்கு தான் வந்து உழைச்சிட்ருக்கோம். ஸோ குழந்தைங்களோட வளர்ச்சிக்காக தான் நம்ம வந்து உழைச்சிட்ருக்கோம். இது மாதிரி விஷயங்களெல்லாம் கேட்கும்போது இன்னும் வந்து நிறைய வந்து குழந்தைங்களோட வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த புரிதல் வந்து இன்னும் எங்களுக்கு அதிகமாகவே வந்துட்டு இருக்கு. ஸோ கேஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் 1.5 வயசுலேருந்து நாங்கள் வந்து அட்மிஷன் போடுறோம். 1.5 வயசுலேருந்து 3.5 வயசு வரைக்கும் அட்மிஷன் இருக்குது. இங்கே மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 வயசு 5.5 வயசு வரைக்கும் குழந்தை இருப்பாங்க. ஸோ அந்த இதுதான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு முன்னாடி அது வரைக்கும்னா குழந்தைங்க இருப்பாங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து வெளியே ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. நம்ம வந்து இந்த மெட்ரிகுலேஷன் அது மாதிரியெல்லாம் எந்த கான்செப்டும் இல்லை. ஃபுல்லாக வந்து நம்ம மாண்டிசரி மெத்தடு அதை தான் நம்ம வந்து இங்கே வந்து கொடுத்துட்ருக்கோம் குழந்தைங்களுக்கு. ஏன்னா அந்த மாண்டிசரி மெத்தடு அப்படிங்கிறது வந்து உலகந்தர வாய்ந்த ஒரு கல்வி முறை. இது எல்லாரும் வந்து எல்லா பேரண்ட்டும் வந்து முதல்ல வந்து நீங்கள் சென்டருக்கு வாங்க, நம்ம கேஸ்கெட்டுக்கு வாங்க, வந்து இங்கே இருக்கிற மெட்டீரியலை பாருங்கள். முதல்ல இங்கே இருக்கிற மெட்டீரியலை பார்த்தீங்களான்னா உங்களுக்கு வந்து ஒரு புரிதல் இருக்கும். ஏன்னா நம்ம யாரோ சொல்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம வெறும் காது வழியாக செவி வழியாக கேட்குற செய்தியை தவிர்த்து நாம் இருக்கிற இடத்துல வந்து மெட்டீரியலை பார்த்து அந்த மெட்டீரியல் கூட குழந்தைங்க வந்து எப்படி வேலை பார்க்குறாங்க, அந்த வேலை பார்க்குறதுனால குழந்தைங்க வந்து எந்த மாதிரி விஷயங்களை வந்து உள்வாங்கிக்கிறாங்க, அந்த விஷயங்கள் வந்து குழந்தைங்க வளர்ந்த வாட்டிக்கு இந்த சமூகத்தில் வந்து எப்படி பிரதிபலிக்கும் அப்படிங்கிற அந்த புரிதல் வந்து நீங்கள் இங்கே கேஸ்கெட்டுக்கு வந்து இங்கே இருக்கிற மெட்டீரியல் இங்கே இருக்கிற குழந்தைங்களை வந்து பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஸோ கேஸ்கெட்டில் வந்து இந்த மாண்டிசரி கல்வி முறையை வந்து மக்களுக்கு வந்து சொல்கிறதுல வந்து நாங்கள் பல முயற்சிகளை செஞ்சிட்ருக்கோம். தொடர்ச்சியாக நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற கிராமங்களுக்கு சென்று அங்குள்ள மக்களெல்லாம் ஒன்று திரட்டி ஒரு கூட்டம் மாதிரி போட்டு ஸோ அந்த மாண்டிசரி கல்வி முறையின் முக்கியத்துவம் என்ன, ஏன் வந்து இதை வந்து இங்கே ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான அந்த கருத்துக்களெல்லாம் வந்து மக்கள்கிட்ட சொல்லி ஸோ அவங்களெல்லாம் வந்து இந்த வள மையத்திற்கு கேஸ்கெட்டுக்கு வந்து வர வச்சு இங்கே இருக்கிற உபகரணங்களை காட்டி இதோட பயன்பாடு என்ன, இந்த கல்வி முறையின் நோக்கம் என்ன, இதை வந்து குழந்தைங்களுக்கு வந்து எப்படி நாங்கள் கொடுக்குறோம், குழந்தைங்க இதில் மூலமாக என்ன விஷயங்கள் கற்றுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான நிறைய ப்ரோக்ராம்ஸை வந்து நாங்கள் தொடர்ச்சியாக வந்து பண்ணிட்டு தான் இருக்கோம். அது இல்லாமல் யங் பேரண்ட்டுக்கும் வந்து நாங்கள் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிகிட்ருக்கோம். ஸோ அவங்களாம் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து கேஸ்கெட்டுக்கு வந்து இங்கே இருக்கிற மெட்டீரியல்லாம் பார்த்து ஸோ அவங்க மூலமாகவும் நிறையா குழந்தைங்களை வந்து இங்கே வரத்துக்கு வழிவகுக்கிறாங்க. அது மாதிரி நிறைய குழந்தைங்க வந்து வந்திருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து இந்த வேலையை வந்து கண்டினியூவாக பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ பேரண்ட்டை போய் மீட் பண்ணுறது, இல்லை ஆட்களை கூட்டின்னு வந்து இங்கே இருக்கிற மெட்டீரியலை வந்து காமிச்சு அவங்களுக்கு புரிய வைக்கிறது, அதே மாதிரி ஹோம் விசிட்டெல்லாம் போகிறது. ஸோ இங்கே வர குழந்தைங்களோட இப்போ வீட்டுங்களுக்கெல்லாம் போயிட்டு ஸோ இங்கே இருக்கிற குழந்தைங்க இங்கே இருக்கிற மாதிரி வீட்லேயும் போய் வேலை பார்க்குறாங்களா, அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் வந்து சரியாக வச்சுக்கிறாங்களா, அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து போய் பார்க்குறது. ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து கண்டினியூவாக பார்த்துட்ருக்கோம்.